வந்து சோறு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. வெங்காயம் தக்காளி பச்சை எல்லாம் குழம்புன்னு தண்ணி ஊற்றணும் கிடைக்கும். இது வந்து வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது இந்த இது. யாருக்கு இங்கே போகிறேன்னா திருக்க. வணக்கம், தூத்துக்குடி மீனவன். இன்றைக்கி கடற்கரை காட்டு சமையலில் என்ன குழம்பு வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா திருக்க மீன் குழம்பு தான். திருக்கையெல்லாம் நல்லா சூப்பராக வெட்டி கொண்டு வந்துட்டு அதுக்கு முன்னாடி அடுப்பில் வந்து சோறு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா பார்த்துங்க, இங்கேயே சோறு பொங்கி இங்கேயே குழம்பு வச்சாச்சு. சோறு பொங்கிட்டு இருக்கோமா, அதுபோக திருக்க வந்து சூப்பராக துண்டு துண்டாக வெட்டி வச்சாச்சு. செமையாக இருக்குங்க திருக்க குழம்பு. அது காட்டு குழம்புக்கு வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து புளியவும் ஊற வச்சுருக்கோம் தண்ணியில். இங்கே வந்து தக்காளி வெங்காயம் வெட்டப்போதுங்க. இப்படி இடத்துல இப்படி சமைச்சு சாப்பிடணும், அதுதான் செம்மையான ஒரு ஃபீல் கிடைக்கும். அது சொல்லவே முடியாதுங்க. கடைக்காரில் இவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்டு இப்போ வந்து சமையல் வேலை நடந்துகிட்ருக்கு. நினச்சி பாருங்கள். வெங்காயம், தக்காளி, மசாலா பொடி, பச்சை மிளகாய், இதுதான் மீன் திருக்க குழம்புக்கு முக்கியமானது. வெங்காயம் வெட்டி முடிச்சாச்சு. தக்காளி கட்டிங் ஓடுது. இல்லை டக்கு டக்கு டக்குன்னே முடிச்சிருது. அடுத்து பச்சை மிளகா. பச்சை மிளகாலாம் ரெண்டாக தான் கீறி போடுறோம். நேற்று என்ன குழம்பு வச்சிங்க? நேற்று மீன் குழம்புண்ணா. டெய்லி மீன் குழம்புலேயே ஓடுது. கெல்லில் அதிக வச்சிருக்கீங்களா? ஏன் கடை தண்ணி கழுவு இருக்கா? ஆமாம். உதவிக்கும் உதவி மேலே முடி மண்ணுங்கன்னு விடாம சோறு நல்லா வெந்துட்டு சோறை வடிக்கிறதுக்கு பாருங்க. இப்படிதான் சோத்தை வடிச்சு விட்டுருக்கணும். சோறு ரெடி ஆகிட்டா இனிமேல் குழம்பு வேலை ஸ்பீடாக ஓடிடும். கொஞ்ச நேரத்தில் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இதெல்லாம் காட்டு குழம்பு தானே, கடற்கரையில் உள்ள காட்டு குழம்பு. வச்சுட்டு அதில் கொஞ்சம் நேரம் தீயில் வந்து வச்சிருக்கு. ஒரு திருக்கே ஒரு கழுவி போகிறோம். ஏற்கனவே கடல் தண்ணி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எப்படி இருக்கு திருக்கு? செம்ம ஃப்ரெஷ்ஷானது இருக்குங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா பீஸு? ஒன்று ஒன்று சூப்பராக இருக்கும் பீஸு. நல்ல படம் மாற பாட்டு கழுவ போகிறோம். இவ்வளோ நேரம் கழுவுனது கடை தண்ணியில் கழுவிட்டு இருந்தோம். இப்போ நல்ல தண்ணி. நாய் போது அது நாய் விட்ட மாட்டுக்கு. சின்ன நாய், இங்கே லோக்கலில் இருக்கிற நாய். என்ன இந்த கவரில் எதுலேயே இருந்துச்சு.
அங்கே இல்லைண்ணா என்ன பாக்கெட்டை காணப்போம் கறி மசாலா போட்டு அந்த கறி குழம்பு மாதிரி இருக்கும்ல. அங்கே ஒரு பை இருக்குல்ல, அந்த பையில் இருக்கானு இல்லையா? அங்கே சொல்லணும் உன் பை அதில் என்ன இருக்கு உன் பக்கத்தில் கிளப்பி பார்த்தாச்சு. ஒரு பாக்கெட் ஃபுல்லாக ஊற்றுருக்காங்க. எண்ணெயை ஊற்றுறப்போ தான் தேங்காய்யா அதே ஊற்றுங்க. எண்ணெயெல்லாம் ஊற்றியாச்சு. 2 பாக்கெட் எண்ணெயை ஊற்றி விட்ருக்கோம்ல. கருவேப்பிலை எடுங்க. கடுகு உளுந்து கடுகு உளுந்த போடைங்க நல்லா பாருங்கள், வெட்டிக்குது சட்டை சட்டை சட்டன்ட்டு. கருவேப்பிலை இப்போ போட போகிறோம். ரொம்ப போட்டால் கஷ்டம். இந்த வெங்காயங்களை போட்டு பெரிய மசாலா இங்கே தான் இருக்காரு. இந்த வெங்காயம் இதுட்டுங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மொத்தம் போட்டு அதுதான் போட்டு பேஸ்ட் போட்டுருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்னு சேர்க்க போகிறேன். கொஞ்சம் பட்டை கிராம்பு அப்படி கறிக்குழம்பு மாதிரி இருக்கும் இல்லைண்ணா. உங்களுக்கு ஒரு பாத்திரம் அள்ளி கொடுங்க. பார்த்து டமாட்டி தேடி வர்றாங்க. இன்னும் டமாட்டி அழகாக டமாட்டி. பாடில் மடி பிஞ்சிட்டான் கொஞ்சம் போல இருக்குண்ணே. அறுத்து போட்டுங்க. எப்படி விழுந்து கிடக்கு, எப்படி விழுந்து கிடக்கு பார்க்கும்போது பார்க்கும்போது சின்ன பையன் கலர் கரெக்டாக அப்படியே இருக்கு. அதே தான், அதே கலர். இது கையில் தான் எடுத்து போடணும். எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? இப்போதான் அடுப்புலேயே வச்சிருக்கு, அதுக்குள்ளே வெந்துட்டான். இல்லை வேறு யாராச்சும் இன்னும் கூட்டுவாங்க நாட்களை. இந்தாங்க 1 2 3 4 குழம்பு வெறும் சோறு விட்டு நான் சோத்தை பசங்க ஆக்கி வச்சு மீனை தின்னுட்டுன்னா பார்த்தேன். வெறும் சோறு மீன் கம்மி சோறு போட்டு போச்சு. குழம்புடனே புளி ஊற்றியாச்சு. இருக்கிற தலைவர் நல்லா பார்த்துங்க. ஊற்றி தண்ணி ஊற்றி கரைங்கணும். கரைச்சிக்கிட்டு ஊற்றுங்க. திருக்க குழம்பு பொறுத்தளவு நல்ல புளிப்பாக இருக்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட். டமாட்டி வேட்டைக்கு போட்டு இளநீலாம் வேணும். மெயினாக இளநீ வேணும். எதை வந்தாலும் இளநீ வேணுமா? சமைட்டு வாங்கிட்டு பூசைக்கு ஒன்று ஊற்றினா தான் ஒன்று பிழைக்கும். அங்கே ஒன்று
அன்றைக்கி நிறைய ஊற்றி விட்டு டீயே பிடிக்கல. டீயை இங்க இனிமே டீ தான் வைக்கணும் நல்லா. அது காலையில இருக்கும். குடிங்க, எங்களை பார்க்க வச்சு குடிங்க. நல்லா விறகு நல்லா வைக்கணும். கப்பு கப்புன்னு பிடிச்சா சூப்பர். குழம்பு வச்சோன்னு தெருக்கு எங்கிட்ட இங்கிட்டு காணாம போகுதுன்னு தெரியல. அட்ட டைம் காணாம போயிடும். இப்பவுமே போட்டுருவோம் மசாலா. வத்தப்படியில் இருக்கு. நான் மகாராஜா மசாலா பொடி தான். வத்தப்படி காட்டு குழம்பு, கடல் குழம்பு, எல்லா குழம்புலையும் மகாராஜா மசாலா பொடி தான். அதில் எடுமா எடுத்துக்கோங்க. அதில் வத்தப்பொடி மஞ்சள் பொடி எடு கட்டிடுங்க. ஆமாம், உரப்பையும் சேர்க்கணுண்ணா. உரப்பு சேர்க்கணும். உரப்பு எவ்வளோ கூட மீன் குழம்புக்கு உரப்பும் பிடிக்கணும், அவனு டேஸ்ட் வரும். கல்யாணம் பண்ணிட்டு தொங்கணும்னு ஓடுது. ஒரே கல்யாணம் இப்போ தொங்கும் புளி. புளியம்பழம் தொங்குமாண்ணா. ஆமாம் ஆமாம், அது வைக்கலாம். மீன் குழம்பு நல்லா இருக்குமா? புளி இல்லாமல் எதுவுமே வைக்க முடியாது. தொங்காது. அப்போ ஓடணும்டா. ஓடணுன்னா மீன் மீனா? ஓ, அதான் பழமொழியா? மீன் குழம்புக்கு புளியும் மீனுமா? ஓடணுன்னு தொங்கணும் ஒரே நாள் கல்யாணம். புளி வத்த மீன் வத்த மீனா? அப்படியா? இருக்கு. கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறாதான். வத்தப்படி பட்ட வச்சுப்போம். இன்னும் ஏற்றலாம் போல. மலமச்சாட்டை கொடுத்தா என்ன ஒரு டப்பாய் தட்டி விட்டுறாது. அன்னையிலேருந்து போட்டு போட்டுன்னு தான் சொல்லு. உப்பு போட்டு கண்டுக்கலாம். குட்டி உப்பும் போட்டாச்சு. மஞ்சப்பொடி மஞ்சப்பொடி எடு. மஞ்சப்பொடி எடு. போடுங்க. கொதிக்கிட்டு மிளாசியா போடுங்க. தண்ணி எடுத்துட்டு போடுங்க. அவ்வளோதாங்க. குழம்புல போட்டுட்ருக்கோம். எல்லா திருக்கையும் உள்ளே போட்ட வேண்டியதான். இப்போ சட்டி உலகம் இருக்கா, அதில் திருக்கு தான் அதிகமாக இருக்குது. இன்னும் தண்ணி ஊற்றணும் கடைசியாக. நல்லா கட்டியாக இருக்குது. பார்க்கும்போதே எச்சி ஊறும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. போட்டி துண்டை வெட்டி சுக்கா மாதிரி வைக்கணும். புளி வச்சு மறுநாள் வச்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி. நல்லெண்ணெய் ஊற்றி குழம்பு வச்சு காமிக்கணும். இதெல்லாம் கூட ஒரு மசாலா தான் வேணும். இப்படி சமையல்லாம் நாங்கள் ரொம்ப வருஷம் ஆச்சு இப்படிலாம் சாப்பிட்டு. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்படி சாப்பிட்றோம். ஒன்று வேணும்னா உங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க. மிக்சி உளுந்து இறக்கி போறீங்க போட்டு மசாலா கணக்கு போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நாலு ஆள் 10 பத்து அள்ளி வைக்க தெரியுது. அது இருக்கு. நீ ஒரு வண்டி ஒரு கடா குட்டி அறுத்து வச்சிருக்கு. அது என்ன மாஸ்டர்? கிண்டும் போதே கரண்டி உள்ள போக மாட்டேங்குது. அவ்வளோ மீன் கிடக்கு திருக்க. சிரட்டை எடுங்க. போதும் கூட போட்டு கூட எவ்வளோ திம்ப அள்ளித்தரம் தின்னு பார்ப்போம். இதில் எதுக்கு சோற வேண்டாம், வெறுமனை எடுத்துட்டு போயிடலாம். உரப்பு கணாதுன்னு நினைக்கிறேன். உரப்பு கண்டிப்பாக ஆமாம், வத்தப்படி போடுங்கண்ணா. பாருங்க சொன்னா குழம்புக்கு சட்டி நிறைஞ்சிட்டு பார்த்தீங்களா? அவ்வளோ திருக்க கிடக்குல்ல. தெரியாது போட்டு போட்டு உரப்பை விட்டுருக்கு. நல்ல புளிப்பு இருக்கணும், உரப்பு இருக்கணும். அவ்வளோதான். ஒரு பாக்கெட் போட்டாச்சு கடைசியில். இல்லை அது குறைதான். மீன் அதிகம் இல்லை, தண்ணி ஊற்றணும். மஞ்சப்படியா? அதுதான் மீனில் பிடிக்கும். பரவாயில்ல.
அந்த மீன் எடுத்துட்டு இதெல்லாம் அவ்வளோதான். தண்ணியாக வைக்கக்கூடாது. அப்போ விட்டுருங்க. போதும் போதும் போதும், தண்ணி விடும். மஞ்சப்பொடி இன்னமும் போடணும், போதும் மஞ்சப்பொடி. சரியாக தான் இன்னும் தனியாக தான் உங்களுக்கு ஒரு சட்டி 1 கிலோ வாங்கி கொடுத்தாலும் ஒரே இதில் காலியாயிரும் போல் மசாலா தான். பொடி போடணும். மீனுக்கு வந்து மஞ்சள் பொடி தான் வாட வராது. கொசுடு வாடை அடிக்காது. எல்லா மசாலாவும் போட்டு விட்டாச்சுங்க. போட்டுட்டு அடுப்பு மூடி வச்சுருக்கோம் பாருங்கள். நல்லா இனிமேல் சரசரன்னு கொதிச்சிடும். இனிமேல் தீயை மட்டும் கூட்டுறது தான் வேலை. கருப்பு போட்டு தாளித்து வைக்கணும். அந்த முதல்ல எண்ணெய் வந்து கருப்பு ஆகுது, இப்போ வைக்கணும், தாளிக்கணும். அவ்வளோதான். இன்னும் அவ்வளோதான். பருப்பு முழுக்க போட்டு நம்ம நம்மள இதில் இளவாங்க முழுசாக போட்டு அறுத்து போட்டால் கொதிக்க போடணும். கொதிக்க விட்டு போடணும். கொதிக்க விட்டு போனால் தான் அது டேஸ்ட். முதல்ல போட்டோம்னா கிண்டக்கில் உடஞ்சி விட்டுடும். குழம்பு இந்த மாங்காய் அடிச்சிடும். கொழுப்பு குழம்புலாம் சாப்பிட்டுருக்கணும்னா மனம் எவ்வளோ மனமாக இருக்கும். பாதி வெந்து போடணும். உடையாது. புளி கொடுங்க. சட்டை வச்சு புளி வேணும். உயிர் கண்ணு இப்போ தெளிவாக இருக்கீங்களாப்பா பார்த்த உடனே. அதையும் கையோட எடுத்துருங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சாப்பாடு சரக்கு எல்லாமே கடற்கரை தூத்துக்குடி மீன் அடிச்சு சரக்கு அடிக்க வந்துட்டு போட்டு விடு. உங்கள் பேர் தான் வரும். தீய வரங்களை கவகவன்னு பிடிச்சிட்டு இருக்கு ஜம்முது. பொண்ணால் ஊற்றுனா உடைச்சி. ஆமாம் ஊற்றி வைக்கலாண்ணா. எக்ஸசைஸ்லாம் பண்ணியாச்சு அதுக்குள்ளே. மீன் வர உப்பு கழுவி இருக்கு பார்த்துக்க. இல்லை தொட கிண்டிக்கிறோம். உப்பு இறங்க போட்டிருக்குல்ல ஒரு கையளவு. கழுவணும். கிண்டு கிண்டு அதை பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. நல்லா கட்டியாக இருக்கு குழம்பு. எப்படி தேங்காய் தமிழ் இவ்வளோ கட்டியாக இருக்கு. இந்த திருக்க உடையாது. இது உடையாது. இன்னும் புளிப்பு தானே அதிகம். உப்பு போடணும்ல. கூட லைட்டாக ஆற்றுங்க வேறு மும்பை போட்டுறதே. கூட ஆமாம் கடத்தில் கடைசியில் குடிச்சு பாருங்க. புளிப்பு அதிகமாக இருக்கு. ஆமாம் கடத்தில் புளிப்பு அதிகமாக இருக்கு. போதும். குழம்பு வெந்த கொஞ்சம் உப்பு போடணுமா? லைட்டாக உப்பு போட்டோம்னா ஜம்மு. அது உப்பு பிடிக்கணும். கொஞ்சம் பொறுக்கட்டும். இங்கிட்டு தீ போடுங்க. என்ன மீனில் மசாலா ஏறட்டும். தீ நல்லா உடனே நல்லா கொதிச்சு. அரை மூட்டை போட்டு இன்னும் மூட்டு. முடாமல் இருக்கலாம் இல்லையா? தூக்கி விடக்கூடாது. ஓ அதுக்காக. அது கிண்டி விடுங்க. அருமை அருமை. செம்மையாக இருக்குது குழம்பு. வீட்டில் கூட வீட்டில் கூட வைக்க முடியாது. ஆமாம் அவ்வளோ மனமாகவும் இருக்குல்ல. ஆட்டோ டீ தூக்குது சூப்பராக. எனக்கே ரொம்ப எச்சு ஊறிட்டு இருக்கு. எப்படா ரெடி ஆகும். வெறுமனை திருக்கி மட்டும் எடுத்தீங்களா அப்படின்னு தோணிட்டு இருக்குங்க. செமையாக சூப்பராக இருக்குங்க. இப்படிலாம் சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆகிட்டு தெரியுமா? நாங்களாம் எங்கள் அப்பா அம்மாலாம் ஸ்கூல் படிக்கும்போது எங்களுக்கு வந்து கடலுக்கு கூப்பிட்டு போவாங்க. கடலுக்குன்னா இங்கே வேம்பார் முடிய போவோம். அப்படியே ஒவ்வொரு தீவாக இருந்து சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டுருக்கோம். ஏன்னா அதெல்லாம் ஒரு சம லைஃப். அந்த லைஃபை இப்போ நாங்கள் கடற்கரையில் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ரெடி பண்ணி சாப்பிட்ருக்கோம். அது இந்த இப்படி உடைக்கல. மயில் தீவுலாம் இருக்கும்போது இப்படி தான் நாங்கள் சமையல் பண்ணிகிட்டு இருப்போம். மயில் தீவில் வச்சு எடுக்க புரியல. வெந்துட்டான்னு பார்க்கவா? இல்லை இல்லை சைடிஸ்க்கு அப்படி சொல்லுங்க. அதான் வெந்துட்டான்னு பார்க்க இவ்வளோ மீன் எடுக்கல. அறவேக்காலே தின்றுவாங்க. இது வந்து வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது இந்த இது. சூப்பராக இருக்குது. அட்டி லேயர் லேயராக இருக்குது தீல. கட்டு போங்க. நம்ம அப்புறமாட்டி எடுத்து வைப்போம். சாப்பாடு தான் வைக்கும். கொலைய விட்டு குழஞ்சாதான் சூப்பராக இருக்குங்க சோறு. சோறை போட்டாச்சு. முதல்ல ஒரு துண்டு போடுறதுக்கு எவ்வளோ சண்டை வரும்னா ஒரே ஒரு துண்டு போட்டு தான் போடுங்க குழம்புல. மீன் வண்டே வந்துட்டு எனக்கு. சூப்பரான ஒரு சாப்பாடுங்க. யாருக்கு இப்படிலாம் கிடைக்கும்? தீயன் இப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைச்சுன்னா கண்டிப்பாக நீங்களாம் சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குங்க.
அமைக்குதுடா. அப்படியே கங்கு மட்டும் கிடக்கும் வேற எடுத்து தட்டியில் போட்டா ஆமாம் தட்டு வைக்க போட்டுற வேண்டியது தானே. டெய்லி சமைச்சிட்டு இருக்கீங்க. அதில் என்ன கணக்காக இருக்கும், இதில் என்ன கணக்கு தெரியாது, அளவு தெரியாது. எவ்வளோ நாள் போட்டுக்கலாம்ண்ணே. போட்டோமா வெளுத்தமா பிடிச்சி விட்டுருணும். சாப்பாடு சாப்பிட்றதுல குறை வைக்கக்கூடாது. குழம்புங்க இதுதான் அண்டாசோறு குழம்பா. போதுண்ணே. நம்மளும் நாளை இது வீட்டில் இருந்து ஒரு தட்டை எடுத்து போட்டுருணும் வண்டியில். அதில் இப்பெல்லாம் சாப்பிட முடியும். எடுத்து வைங்க. இது யார் திங்க போகிறாங்க? திருக்க மிச்சமாயிரும். திருக்கலாம் இடம் மிச்சமாக தின்றலாம். எல்லாரும் ரைட். சாப்பிட்டு மட்டும் எடுத்து வைக்கிறோம். ஒரு எல்லாம் அருமை. என்னது குறையா இருக்கு? தண்ணி இங்கே ஊற்றிடுங்க சாப்பிடுறாங்கல்ல. சோறு போட்டுவாங்க துணிக்கணுமா சாப்பிடுங்க. அது எடுக்க வேண்டா குறையாது. அண்ணன் பாத்திரம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும்டா. எடுக்க குறையாது. ஐயோ இருக்கிறதுல தான் குறையும். போதுமா இன்னும் வைங்க. தட்டு சின்னதில் இந்த தட்டில் வச்சுருக்கா இல்லை துணி சத்து. உங்கள் ஐயாவில் கொஞ்சம் திருக்கி எப்படி திருக்கியவா? போதுமா? அவ்வளோதான். பார்த்து ஐயா பையன் பொறுமை எடுத்தேன். செம்மையா இருக்குங்க. அவனுக்கு இருக்குயா அதெல்லாம் சாப்பிடுது. எவ்வளோ இருக்கு மீன் இருக்கு. இன்னொரு வாட்டி நைட்டு கூட இருந்து சாப்பிட்டு போங்க. குழம்பு இருக்குன்னா மிச்சமாக இருக்கும். உங்கள் வேலை வாங்க நான் வச்சுக்கிட்டே இருப்பேன். எடுக்கிறதுக்கு குறையாது. எல்லாம் கொதிக்க இருக்குது சோறு. சோத்துப்பானை மூடியில் தான் நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த பட்டை வந்து நம்ம வாயில் எடுத்துன்னு விழுந்துட்டு சூப்பரான டேஸ்ட். தெருக்க வேற மாதிரி இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. தெருக்க பீஸை பார்த்தீங்களா? அப்படி கறி பீஸ் மாதிரியே கிடக்கும். சாப்பிட்றா அப்படியே கறி குழம்பு மாதிரியே தான் இருக்கு. இதற்கு வந்து இந்த எலும்பு சம்பந்தமான நோயெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. என்ன சாப்பிட்றா சின்ன பிள்ளைங்க சூடா? ஐயோ எல்லாம் கொதிக்குது இல்லைண்ணா. கொதிக்க இருக்கு. குழம்பு கொண்டா குழம்பு ஆமா ஏதோ பசி சாப்பிடணும்ல. எல்லாரும் நல்ல பசி இருக்கு. தலைப்பாயெல்லாம் எடுத்து சாப்பிட்டானே இப்பெல்லாம் சாப்பிட உண்மையிலும் சொல்கிறேன். கொடுத்து வச்சுருக்கோம். இறங்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். குழம்பு டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குது. வேறு லெவல் டேஸ்ட்டு. அதனால் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த குழம்பு ரொம்ப வருஷம் கழித்து நான் இப்போ சாப்பிட்றேன். சாப்பிட்டுட்டு அப்படியே கடலில் வந்து கழுவ போகிறேன். எங்கள் கடலில் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குண்டு. கலரே வித்தியாசம் சூப்பராக இருக்குல்ல. இன்னும் அடுத்தடுத்து எல்லோரும் ஒவ்வொரு ஆளாக சாப்பிடணும். அதுக்கு நம்ம தட்டை நல்லா கழுவி கொண்டு போய் கொடுத்துடணுங்க.